இண்டி கூட்டணி உடைய போகுது. இந்திய கூட்டணி ஏற்கனவே உடைஞ்சிருச்சுங்க. காங்கிரஸ் தனியா தான் இனி வரக்கூடிய தேர்தல்ல போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பீகார் தேர்தல் முடிந்த சில நாட்கள்லயே வந்துட்டு செய்திகள்லாம் வந்திருந்தது. இது நடந்து முடிஞ்ச தேர்தல். ஜார்க்கண்ட் மாநிலத்துல இண்டி கூட்டணி உடையப் போகுது அப்படின்ற செய்திகள் தான் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஏற்கனவே பீகார் மாநிலத்துல தேர்தல் நடந்துட்டு இருக்கும் பொழுது, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஜார்க்கண்ட்ல ஆளக்கூடிய கட்சியா இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஜார்க்கண்ட் அண்ட் பீகார் 2மே பார்டரை பகிர்ந்துக்கக்கூடிய அந்த எல்லையோரத்துல சில இடங்கள்ல நாங்க போட்டியிடுறோம். எங்களுக்கு சீட் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அலையன்ஸ்ட்ட கேட்டாங்க. ஆர்ஜேடி அவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறமா பீகார் தேர்தலுக்கு அப்புறமா நாங்க இந்திய அலையன்ஸ்ல இருக்கணுமா, வேணாமான்னு சொல்லி பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவர்கள் இந்திய அலையன்ஸ்ல இருந்து வெளில வர போறாங்க அப்படின்ற செய்திகள பார்க்க முடிகிறது. ஜார்க்கண்டினுடைய முதல்வரா ஹேமந்த் சோரன் இருக்கிறாரு. அவருடைய மனைவி கல்பனா சோரன் 2 பேரும் தில்லியில இருந்து பிஜேபியினுடைய டாப் மோஸ்ட் லீடர்ஸை சந்தித்து பேசிட்டு இருக்கிறாங்க. அலையன்ஸ் மாற போறாங்க அப்படின்ற செய்திகளை நியூஸ் 18 பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் செய்தியா வெளியிட்டு இருக்கிறாங்க. அது போக சண்டே கார்டியன் அவர்கள் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு அடுத்த வருடம் பாரத ரத்னா விருதிற்கு சிபு சோரன் அவருடைய பெயரை வந்து பரிசீலனை பண்ண போறாங்க. அவருக்கு கொடுக்கறதுக்கு பிளானிங்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபு சோரன் தற்பொழுது ஜார்க்கண்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனினுடைய தந்தை சமீபத்துல மரணம் அடைந்தார் இல்லையா? அவருக்கு அடுத்த வருடம் பாரத ரத்னா கொடுக்க போறாங்க அப்படின்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு இந்த கோடுகள் எல்லாத்தையும் இணைத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க கூட்டணி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. தற்பொழுது ஜார்க்கண்டை பொறுத்த மட்டும் மொத்தமா இருக்கக்கூடிய 81 இடத்துல மெஜாரிட்டிக்கு தேவை 42 இடங்கள். மகா கட்பந்தன் அலைன்ஸ்ல 56 இடங்கள் இருக்குது. அதுல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 34 இடங்கள்லையும், காங்கிரஸ் 16 இடத்துலையும், ஆர்ஜேடி 4 இடத்துலையும், கம்யூனிஸ்ட் 2 இடத்துலையும் இருக்கிறாங்க. ஒருவேளை ஜேஎம்எம் கூட்டணி மாறுறாங்க அப்படின்னா அங்க பிஜேபி கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜேஎம்எம் 34, பிஜேபி 21, ஏஜேஎஸ்யு 1, ஜேடியு 1, எல்ஜேபி 1 மொத்தமா சேர்த்தோம்னா 58, மெஜாரிட்டிக்கு தேவை 42. அங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்திய கூட்டணி உடைய போகுது. அங்க பாரதிய ஜனதா கட்சி ஜேஎம்எம் அடங்கிய கூட்டணி ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. துணை முதல்வரா ஜேஎம்எம்ல இருந்து வந்த சம்பை சோரன் அல்லது பாபுலால் மாரண்டி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் துணை முதல்வரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. இந்த கூட்டணி மாற்றம் அதற்கான காரணம் என்னன்னா, ஜார்க்கண்ட் தற்பொழுது அரசாங்கம் ஜேஎம்எம் அரசாங்கம் நிதி நெருக்கடியில சிக்கி இருக்கிறாங்க. பெண்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி 2500 ரூபாய், அது போக விவசாயிகளுக்கான 3200 ரூபாய், இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதை கொடுக்க முடியாம அவருடைய அரசாங்கம் நிதி நெருக்கடியில சிக்கி இருக்கிறாங்க. இதற்கான ஒரே சொல்யூஷன் பிஜேபியோட கூட்டணி அமைச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்படுது. அதனாலதான் அவங்க கடந்த சில நாட்கள தில்லியில தங்கியிருந்து பிஜேபியினுடைய தலைவர்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட்ல சீக்கிரமாவே கூட்டணி மாற்றம், இந்தி கூட்டணியிலிருந்து வெளில வந்து ஜேஎம்எம் பிஜேபி அலையன்ஸ்ல, என்டிஏ அலையன்ஸ்ல சேர போறாங்கன்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இது நடந்தது அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் என்டிஏவினுடைய கூட்டணி அரசாங்கம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.